ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெறும் சிம்பிளான சாப்பாடு தாங்க. அதை சாப்பிட்டு ஹெல்த்தியாக நோயே இல்லாமல் வாழணுமா? அதுக்கு என்ன சிம்பிள் டயட்டு ஃபுட், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிள் டயட்னா, நீங்கள் ஒரு டயட்டு வெரைட்டியாக ஃபுட்டை சொல்ல போகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு ஃபுட்டை தான் சொல்ல போகிறேன். இது சிம்பிள் வீடியோ தான், ஓகேவா? அந்த ஃபுட்டுன்னு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாடியினுடைய சத்துக்கள் பற்றி நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, ப்ரோட்டீன், ஓகேவா? இந்த மூணில் எதை பேஸ் பண்ணி ஃபுட்டு இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பாடி ஹெல்த்தாக அமையும், ஓகேவா? நோய் வராது. இப்போ ப்ரோட்டீன் தாங்க ஃபஸ்ட்டு இடம். ஏன்னா ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது என்ன ஆகுனா, மசில் பில்டப் ஆகுது மட்டும் இல்லாமல் தேவையற்ற கொழுப்புகளை பாடியிலிருந்து அது அகற்றும் வேலையும் செய்யும், ஓகேவா? அதனால தான் ப்ரோட்டீனுக்கு நான் ஃபஸ்ட் இடம் கொடுக்குறேன். செகண்டு கார்போஹைட்ரேட்டும் நம்ம பாடிக்கு தேவை தான், ஆனால் அளவுக்கு மிஞ்சி தான் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன தான் ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டு சாப்பிட்டாலும் உடனடி எனர்ஜி கிடைக்காது. இப்போ நம்ம ஓடுறோம், ஸ்பீடு வாக்கிங் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் எனர்ஜி தேவை. நம்மளுடைய வேலைகளை பார்க்கறதுக்கும் எனர்ஜி தேவை. அதுக்கு கார்போஹைட்ரேட் ஃபுட்டு தான். அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்லேருந்து நமக்கு இது கிடைக்கும். மூணாவது கொழுப்பில் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இருக்குங்க. நல்ல கொழுப்பு நம்ம பாடிக்கு கண்டிப்பாக தேவை, ஆனால் அது கொஞ்சம் அளவே போதுமானது. அளவுக்கு அதிகமான கொழுப்பு தேவையே இல்லை, ஓகேவா? இந்த 3 வகையான ஃபுட்டை பற்றி நெய் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் மீன், முட்டை, அதெல்லாம் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு ப்ரோட்டீன் அளவை கூட்டிக்கலாம். அது போக ஓட்ஸு, கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது கூழ் மாதிரியோ களி மாதிரியோ ஆக்கி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ஓகேவா? அப்புறம் செகண்ட் இடத்துல கார்போஹைட்ரேட் இட்லி, தோசை, சோறு அதில் இருக்குது. ஆனால் 1 கப் அளவு சோறு, 2 இட்லி, 2 தோசை, இதுதான் நம்ம பாடிக்கு டெய்லி தேவை. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதெல்லாம் கொழுப்பாக மாறும், ஓகேவா? மூணாவது இடத்துல கொழுப்பு. நல்ல கொழுப்புன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பாடிக்கு தேவை. ஹெச்டிஎல், ஓகேவா சொல்லுவாங்க. அந்த ஹெச்டிஎல் எதுலெல்லாம் கூட இருக்குன்னா, முந்திரி பருப்பில் கூடுதலாக இருக்குது. அப்போ முட்டையில் வெள்ளைக்கருளையும் கூடுதலாக இருக்குது, ஓகேவா? கெட்ட கொழுப்பு கேட்கவே வேண்டாம். பரோட்டா அந்த மாதிரியான ஸ்பைசி ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அதில் எல்லாம் கெட்ட கொழுப்பு தான் இருக்குது. இந்த ஆயில், தேவையில்லாத ஆயிலெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கெட்ட கொழுப்பு. அதெல்லாம் நம்ம பாடிக்கு தேவையற்ற ஆபத்து, அதாவது ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் உட்பட தேவையற்ற ஆபத்துகளை உண்டாக்கும். ஸோ அதை நம்ம தவிர்ப்பது நல்லது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்டு அதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும். அதாவது மீன் ஆகட்டும், முட்டை ஆகட்டும். ஆனால் மீன் பொரிச்ச மீன் இல்லைங்க, என்னது குழம்புல உள்ள மீன் தான், ஓகேவா? முட்டையினுடைய வெள்ளைக்கரு அது முக்கியம். பாதாம், பிஸ்தா, அதிலெல்லாம் ப்ரோட்டீன் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை டெய்லி கூட எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரோட்டீன் ஃபுட்டை பொதுவாக அளவுக்கு அதிகமாக சாப்பிடவும் முடியாது. ஏன்னா அது ஒரு ஸ்டேஜில் நமக்கே போதும்னு ஆயிரும், ஓகேவா? அதனால் அதை பற்றி நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு ப்ரோட்டீன் ரொம்ப கூடனா ஆபத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப கூடனா கிட்னி உட்பட பல வியாதிகள் வருது. ஆனால் அந்த அளவு ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்டுக்கிட மாட்டோம், ஓகேவா? அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். செகண்ட் கார்போஹைட்ரேட்டை தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கார்போஹைட்ரேட் ஃபுட்டை தான் நம்ம நாக்கு கொண்டான்னு கேட்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதாவது இட்லி, தோசையிலேருந்து, சோறுலேருந்து, அதுவும் சூடாக ஒரு குழம்பு ஐட்டங்கள், மீன் குழம்பெல்லாம் வச்சா சிலவங்க 3 சட்டி வரைக்கும் சாப்பிடுவாங்க, ஓகேவா? அதெல்லாம் ஆபத்தில் தான் கொண்டு போய் முடியும். மீன் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், குழம்பு மீன் அது ப்ரோட்டீன். ஆனால் கார்போஹைட்ரேட் உள்ள சோறு கொஞ்சம் தான் சாப்பிடணும், ஓகேவா? இந்த மாதிரி இது கொழுப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல கொழுப்பு முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு ஒரு 3-4 வரைக்கும் ஒரு நாளுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஆக்டிவிட்டி தேவை. ஏன்னா ப்ரோட்டீன் ஃபுட்டு பொதுவாக ஈஸியாக செரிக்காது. அதனால் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். கெட்ட கொழுப்பு அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஓகேவா? அது தேவையில்லை பாடிக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், கொழுப்பு 3மே சரிசம விகிதத்தில், அதாவது சரி அளவு விகிதத்தில் கிடைத்து நாம் ஆரோக்கியமாக வாழலாம். நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்த போதுமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாரும் வாழணும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது முக்கியமான ஒரு வீடியோ, அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.